6000 ஆண்டு முடிந்து விட்டது. அவர் வருவார், நிச்சயம் வருவார். அவருடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு போவார். இது வேஷத்துக்காக சொல்லலை. நீங்கள் பாசமாக இருந்தால் உங்களை கூட்டிகிட்டு போயிடுவார். நீங்கள் வேஷத்தில் இருந்தால் விட்டுட்டு போயிடுவார். அவருடைய காலங்கள் எல்லாம் வேதத்தில் நமக்கு தெளிவாக இருக்கிறது. சிறு வயதிலிருந்தே நாம் அதை சரியாய் பயன்படுத்தி கொண்டிருந்தால் அதனுடைய வியாக்கியானத்தை பற்றி நாம் பயப்பட வேண்டாம். சபைகளை தேடி ஓட வேண்டாம். நமக்கு சரியான பாயிண்ட் வியூ நீங்கள் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அது உங்களுக்குள் கிரியை செய்து கொண்டு இருக்க வேண்டும். ஒரு தகப்பனுடைய சொத்து இந்த பூமியில் என்ன என்று கேட்கும்போது அவர் இந்த பொக்கிஷமான அவருடைய வேத வார்த்தைகளை கொண்டு தான் உங்களுடைய வாழ்க்கையை அவரால் நிர்ணயிக்க முடியும். உங்களுடைய வாழ்க்கை மாத்திரமல்ல, இப்போ பேசிக்கொண்டு இருக்கிற என்னுடைய காரியங்களையும் அவர் தான் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆகவே நீங்கள் 5இல் விளையாதது 50இல் விளையாது. எதுவாக இருந்தாலும் ஒரு தகப்பனுடைய குணாதிசயங்களை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். உங்கள் சொந்த மாம்சத்தில் பிறந்த தகப்பன், மாம்சத்தில் வளர்ந்த தகப்பனை பற்றி நம்ம தெரிந்திருப்போம். அதை நம்ம கேட்டு அதை பற்றி பேசிக்கிட்டு இருப்போம். ஆனால் இந்த மாம்சத்தில் வந்த தகப்பன் மீனை கேட்டால், பையன் மீனை கேட்டால் தகப்பன் என்ன வாங்கி தர மாட்டாருங்க? பாம்பை தரமாட்டார். ஏனென்றால் யூத கோத்திரத்தில் பிள்ளைகளுக்கு நியாயப்பிரமாண புஸ்தகங்களை தான் முதல்ல கொடுப்பாங்க. இன்றைக்கும் இஸ்ரேலில் அதுதான் பழக்கம் இருக்குது. அந்த பிரமாண புஸ்தகங்களை அவர்கள் படித்தால்தான் அவர்களுக்கு என்ன வேண்டுமோ அதை பெற்றோர்கள் செய்வார்கள். அதுபோல் இயேசு கிறிஸ்து தன்னுடைய உபதேச நாட்களிலே இது ஊமையாய் சொல்லி காட்டினார். எப்போ உன் சொந்த பையனுக்கு உன் பையன் உன்னை பார்த்து பசிக்குது என்று நீ மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை நீ அருளுவாயா? அப்படியெல்லாம் ஆண்டவர் பேசுவார். அதுபோல் இந்த தகப்பனுடைய நாட்களிலே நாம் உலக தகப்பனை மறந்து நம்மை பாதுகாத்த பரலோக தகப்பனை தான் இந்த நாட்களிலே ஃபோக்கஸ் பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் அல்லேலூயா சொல்கிறது கூட ரொம்ப வருத்தப்படுறீங்க. என்னடா முதல்ல ஒரு பிரசங்கம் முடிச்சிட்டாங்க, திரும்ப ஆரம்பிக்கிறாங்க, 12 ஆகிடுமோ, 1 ஆகிடுமோ, 2 ஆகிடுமோ. அதெல்லாம் இல்லைங்க. நான் தான் அன்றைக்கே சொல்லிட்டேன், உங்கள் அளவு திறவுகோள் தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நான் முடிச்சிடுவேன். சரியாக 12 மணிக்கு நம்ம ஆராதனை எப்பயுமே முடிகிற நேரம், அவ்வளோதான். இப்போ தான் 11:15 ஆயிருக்கு. பயப்படாதீங்க. இன்னும் ஒரு 40 நிமிடம் நாம் கடவுளோடு உறவாட போகிறோம். அப்போ இந்த அன்பை குறித்து தான் இன்று தேவன் நம்மை குறித்து என்ன நினைத்திருக்கிறார், அவருடைய குணநலன்கள் என்ன என்பதை இந்த ஃபாதர்ஸ் டேவிலே நம்ம பார்க்க போகிறோம். தூய தகப்பனின் அன்பை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தேவன் நம்மை எதற்கு இந்த பூமியில் அனுப்பியிருக்கிறார், நம்முடைய ஆயுசு நாட்கள் என்ன, நம்முடைய ஆயுசு நாட்கள் நாம் எத்தனை வருடங்களை கழித்து விட்டோம், எத்தனை நாட்களை கழித்து விட்டோம். நாம் ஒன்றும் தினத்தந்தியில் வர கார்ட்டூன் ஒருத்தர் இருப்பார், சிந்துபாத் அல்ல. அவர் உளுந்து எந்திரிச்சு வந்துக்கிட்டே இருப்பார். அப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுக்கல. ஜீபூம்பா வாழ்க்கையும் தரல. ஆதாமை போல் 900 வருஷமும் நமக்கு தரல. அப்போ தேவன் நம்முடைய ஆயுசு நாட்களை எப்படி மாற்றிட்டு வந்தார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தேவனுடைய அன்பை நாம் முழுமையாய் தெரிந்தால்தான் தேவன் நம்மேல் அன்பாக இருக்கிறாரா, நம்முடைய பிள்ளைகள் மேல் அன்பாக இருக்கிறாரா, நம்முடைய கோத்திரத்தின் பிள்ளைகள் மேல் அன்பாக இருக்கிறாரா என்பதை நாம் 4ஆம் 5ஆம் தலைமுறை வரை விசாரிக்கிற தகப்பன் என்று வேதம் போட்டுவிட்டது. அப்போ ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் அங்கே கட் ஆஃப் ஆகுது. ஒரு மனுஷன் இன்னொரு மனிதனுடைய வாழ்க்கையை, தன் பிள்ளையின் வாழ்க்கையை பார்க்கறதுக்குள்ளே இடைப்பட்ட காலம் 25 வருஷம்தான். அதிலே அரசாங்கம் சொல்லிடுது 21 வயசுக்குள்ளே அவனுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து அவனை கழட்டி விட்டுடுன்னு சொல்லுது. எதுவும் வேதத்தின்படி 4ஆம் 5ஆம் தலைமுறையை தாண்டியவர்களெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது. 4வது தலைமுறை நீங்கள் பார்க்கணுன்னாவே ஃபோக்கஸ் 92 வயசு 91 வயசு வரணும். இப்போ எங்கள் அம்மா 92 வயதில் இறந்ததுனால ஃபோக்கஸ் பண்ணாங்க.
5ஆம் தலைமுறையை பார்த்தாங்க, ஆனால் 5ஆம் தலைமுறைக்கு கல்யாணம் ஆனதை அவங்க பார்க்கலையே. வேதமெல்லாம் பொய் சொல்கிறது இல்லை. தேவன் அன்னைக்கு என்ன காரியத்தை சொன்னாரோ இந்த பரிசுத்த வேதாகமத்தின்படி தான் அரசாங்கம் அமையுது. இந்த பரிசுத்த வேதாகமத்தின்படி தான் அதை பின்பற்றுறாங்க. இந்த பரிசுத்த வேதாகமத்தின்படி தான் பாஸ்போர்ட்டே இன்றைக்கி இருக்குது. நீங்கள் வெளிநாட்டுக்கு போகணுன்னா பாஸ்போர்ட் வாங்கிட்டு போகணும். அப்போ வேதத்தில் முதல்ல பாஸ்போர்ட் வாங்கினது யார்? நமக்கு அதெல்லாம் தெரியாது. வரோம், காணிக்க போடுறோம், முடிச்சிட்டோம். அப்புறம் நம்ம பார்வைக்கு எது நல்லா இருக்கோ அதை செஞ்சால் எல்லாம் கடவுள் ஆசீர்வதிச்சிருவாரப்பா, ஆசீர்வதிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டத்தை கூட்டுவாப்பா. அதெல்லாம் இந்த காலத்தில் கொஞ்சம் காலம் தான் இதெல்லாம் மின்னுறும். எதுவுமே கொஞ்சம் காலம்தான். அப்போ தேவன் சொன்ன அந்த தீர்ப்பின்படி 4ஆம் 5ஆம் தலைமுறையை நம்ம தாண்ட போகிறதில்ல. ஒரு தலைமுறையை பார்க்கும் போதே இப்போ ஒன்றும் இல்லை. மக்கள் தொகைக்கு இணையாக இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் வந்துடுச்சு. மக்கள் தொகைக்கு இணையாக மருத்துவ கடைகள் வந்துடுச்சு. 10 பேருக்கு இப்போ ஒரு மருத்துவம் ஈஸியாக கிடைக்கிற அளவுக்கு இன்றைக்கி உலகம் எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு. இதன் மூலிமா மனுஷன் உயிர் வாழ்ந்துடுறானா அப்படின்னா அதுவும் கஷ்டமாக இருக்குது. ஆகவே கர்த்தருடைய குணாதிசயங்களை நீங்கள் அறிந்து கொண்டால் ஒருவேளை இந்த 4ஆம் தலைமுறை வரைக்கும் கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார். அப்படி விசாரிக்கிறவர்னா நீங்கள் ஒன்றும் ஒரு தண்டனை கொடுத்து பார்ப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க. உங்களுடைய அந்த உடல் பலவீனத்தை அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே மாற்றி உங்கள் மூலியமாய் அவர் அநேகரை ஆசீர்வதிக்கிற தகப்பனாய் இருக்கிறார். அப்போ அந்த தலைமுறை வரை நீங்கள் வாழ வேண்டும் என்றால் நம்முடைய தகப்பனுடைய குணத்தை தெரியணும். இப்போ என் தகப்பனுடைய குணத்தை, நான் மாம்சத்தில் பிறந்த தகப்பனுடைய குணத்தை எனக்கு தெரியும். இப்போ எனக்கு பிறந்திருக்கிற என் பிள்ளைகளுடைய குணங்கள் எனக்கு தெரியும். ஆனால் அவங்களுக்கு பிறந்த பிள்ளைகளின் குணமாக எனக்கு ஆயுசு நாட்டில் இருந்தால் நான் பார்ப்பேன். அவங்களுடைய எதிர்காலத்தையும் நான் பார்க்க வாய்ப்பு இருந்தால் பார்ப்பேன். அப்போ ஆண்டவர் என்கிட்ட சொல்கிறார், ஏப்போ 3ஆம் 4ஆம் தலைமுறை நான் விசாரிக்கிறவ, உன் தீர்ப்பு ரொம்ப மோசமாக இருக்குது, உன்னுடைய வாழ்க்கை, நீ என் கூட சேர்ந்து வாழலை, அதனால் உன் லைஃப்பை நான் முடிக்கிறேன்னும் போது என்னால் எதிர்த்தெல்லாம் பேச முடியாது. நிறையா ஊழியக்காரங்க சொல்கிறாங்க, நாங்கள் மேலே போனோம், ஆண்டவர்கிட்ட மாற்றி கேட்டேன், இப்போ கூட இது மாற்றி நீங்கள் நடத்தி கொடுக்கணும்னு கேட்டேன். வயிற்று பிளப்புக்காக எதனாலும் பேசலாங்க. ஆனால் அந்த வயிறை ஆண்டவர் அடிச்சிட்டாருன்னா ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. உங்களால் ஒரு சின்ன வயிற்று வீக்கத்தை உங்கள் சொந்த முயற்சியில் உங்களால் குறைக்க முடியுமா? முடியாது. அதே நீங்கள் வேதத்தின் மூலியமாக செஞ்சு காட்டினீங்கன்னா, செஞ்சு பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த வீக்கத்தை இறக்கலாங்க. இதில் அவ்வளோ ஃபார்முலாஸ் இருக்குது. அதனால் இந்த வேதத்தில் தேவனுடைய குணத்தை முதலாவதாக மோசே ஜனங்களுக்கு சொன்ன காரியத்திலிருந்து நாம் பரம தகப்பனுடைய குணாதிசயங்களை இந்த காலவேளையில் ஒரு 5 தலைப்பில் நாம் சுருக்கமாக பார்க்கலாம். பயம் வேண்டாம். உபாகம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துக்கு நீங்கள் திருப்பப்படும் போது, ஒரு மனிதன் தன் பிள்ளைகளை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்துக்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது தேவன் முதலாவது இந்த பரம தேவனுடைய குணமே ஆபத்து காலத்தில் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும்போது தகப்பனாய் இருக்கிறார். இப்போ உலக தகப்பனுடைய காரியம் ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் தான் சுமக்க முடியும். பிறகு அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்வழி ஏற்படுத்தி விட்டு நாம் ஒதுங்கி விடுகிறோம். அதன் பிறகு பிள்ளைகள் மேல் பாசம் இருக்கும். ஆனால் அவர்களுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்த பிறகு அதில் அவர்கள் வளர்கிறார்களா வளரவில்லையா என்பதை குறித்து நாம் தேவனிடத்தில் திட்டவட்டமாக பேசுவோம். அப்போது அந்த பழக்கம் உங்களுக்கு வர வேண்டும் என்றால், நாம் அதை தொடர்ச்சியாய் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால், நம்முடைய தேவன் நம்மை சுமக்கிற பரலோக தேவன் என்பதை நாம் நம்பினால் அவரை சுமந்து வர நாம் ஓய்வு நாள் தோறும் ஆசைப்படுவோம். எத்தனை பேருக்கு புரியுதோ புரியலையோ தெரியல.
அவர் உங்களை சுமக்கிறவர் என்று ஒரு நம்பிக்கை உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் ஒரு ஓய்வு நாளையும் அசட்டை பண்ண மாட்டீர்கள். பயப்படாதீங்க. நான் யாரையும் உங்களை பற்றி குற்றம்லாம் சொல்லலை, வசனத்தை விளக்கிட்டு இருக்கேன். இந்த வசனம் தான் நமக்கு வியாக்கியானம். இந்த வசனத்தில் தான் நமக்கு வாழ்வு இருக்குது. இன்னைக்கு கூட காலையில் இரத்த உறவில் குழந்தைக்கு பேர் வைக்க அவசியம் வந்தே ஆகணுன்னாங்க. நான்லாம் வர முடியாதுங்க, நான் மனுஷனுக்காக வாழ்ந்த காலம்லாம் போயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் காலம் எனக்கு டைம் இருக்குது, நான் அங்கே அவர்கிட்ட பதில் சொல்லணும், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பையாக. இதுக்கு கீழ்ப்படிஞ்சோம், அதில் தான் முடிஞ்சு போச்சு. என்ன அப்போ நான் கீழ்ப்படியாமல் உலகத்துக்கு காரியத்துக்கு போயிருந்தேன், நானே இங்கே 11 மணிக்கு வந்துடுவேன். எனக்கு ஒன்றும் இல்லை, சப்ஸ்டியூட்டுக்கு பையன் இருக்கான், தம்பி நீங்களே ஒரு மணி நேரம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், நம்ம கண்டிப்பாக அது நம்ம போய் ஆகணும் தம்பி, அதெல்லாம் ரத்த உறவு, இல்லைன்னா மனுஷங்க மதிக்க மாட்டாங்க, தேவையில்லாது. நீங்கள் தேவன் நன்னை 6 நாள் சுமந்திருக்கிறார். அவரை நான் ஒரு கிலோ புக்கை தூக்கிட்டு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? இந்த புக்குன்னு எவ்வளோங்க இருக்கும் வெயிட்டு? அவங்கவுங்க காசுக்கு ஏற்ற வெயிட் இருக்கும். இது நாட் ஃபார் சேல் பைபிள், எனக்கு வருஷத்துக்கு இது ஒரு பைபிள். ஆனால் இப்போ நீங்களாம் வச்சுருப்பீங்க, 500 கொடுத்து வாங்கியிருப்பீங்க, 400 கொடுத்து வாங்கியிருப்பீங்க, 800 கொடுத்து வாங்கியிருப்பீங்க பைபிள். அது தூக்கிட்டு வரதுல எவ்வளோங்க வெயிட் வரப்போகுது? ஆனால் உங்களுடைய சுமையெல்லாம் அவர் 6 நாள், ஒரு நாள் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா மீதி இருக்கிற 6 நாளும் அவர் உங்கள் சுமையை சுமக்கிற மெய்த்தகப்பனாக இருக்கிறார். அதனால தான் அந்த சகோதரர் பாடினார், அப்பாவும் நீரே அம்மாவும் நீரே. அவ்வளோதான். உலக அன்பு, உலக சிநேகிதம். எங்கள் அம்மா என் மேலே அன்பு வச்சுருக்கிறாங்க, அதனால் நான் போய் கல்ற தோட்டத்துலேருந்து எங்கள் அம்மா பணத்தை தோண்டிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சு கூடுவாங்களா அரசாங்கம்? முதல்ல அங்கே போய் பள்ளம் போலீஸ் வந்து என்னை தூக்கிட்டு போட்டு போய்டும். அதுதான் நேச்சர், அதுதான் உண்மை. ஆனாலும் பரமபிதாவின் அன்பு என்னை சுமக்கிறபடினாலே இந்த இஸ்ரேல் ஜனங்களை சுமந்ததை மோசே சுட்டி காட்டினார். அதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் வீட்டில் தியானிச்சா தான் இதெல்லாம் புரியும். இங்கே வந்து அரை மணி நேரம் கேட்குறதுனால, இங்கே வந்து நீங்கள் நிரப்புறதுனால உங்களுக்கு சீட்டு இருக்குன்னு நிறையா ஊழியக்காரங்க சொல்கிறாங்க. நான் உங்களை அனுப்பிச்சி விட்டுறேன், கவலைப்படாதீங்க, நான் ஆசீர்வாதம் போட்டு ஆண்டவர் கேட்பேன். ரைட்டு, அதெல்லாம் தப்பு. அவங்களுக்கு ரைட்டு. வேதத்தின்படி யார் பேச்சையும் ஆண்டவர் கேட்க மாட்டாருங்க. வேதம் என்ன சொல்லுகிறதோ அதன் பிரகாரம் கேட்பார், வேதத்தின்படி தான் கேட்பார். தானியேலுக்கு பயங்கர வருத்தம். நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன், 21 நாள் ஆச்சு அப்படின்னும் போது அவர் 21 நாள் வியாகுலத்தோடு ஜெபிக்கிறார். நான் துன்மார்க்கன் ஆகிட்டேனா, எங்கள் அப்பன் துன்மார்க்கனா, என் சொந்தக்காரன் துன்மார்க்கனா? அவர் ஒன்றும் அன்னகர், அவருக்கு கல்யாணம்லாம் இல்லை, குழந்தை குட்டி இல்லை தானியேலுக்கு. அவர் உடனே ஒரு 68 வசனம் எழுதுகிறார். அந்த 68 என்ன எழுதுகிறாரு? கோத்திர பிதாக்களின் பாவங்களை எழுதுகிறாரு. ஏன்னா 21 நாளாச்சு ஒரு ஜெபம் கண்டினியூட்டி இருக்குது. பசியோடு ஜெபம் பண்ணிருப்பாரோ, புசித்து ஜெபம் பண்ணாரோ, அளவோடு சாப்பிட்டாரோ. இந்த காலம் மாதிரி அன்றைக்கி பேனர்லாம் போட்டு ஜெபம் பண்ணியிருக்க மாட்டார். இந்த காலத்தில் ஒரு ஊழியக்கார் உபவாசம் பண்ணுறாருன்னா சர்ச்சு வாசப்படில் பேனர் வைக்க வேணாம். 280 பேர் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு 2800 பேர் அவருக்கு வாழைப்பழம் வாங்கிட்டு, ஆப்பிள் வாங்கிட்டு, அவரை பாதுகாத்து பலப்படுத்தி 40 நாள் அவர் உபவாசம் ஊருக்கு அனுப்புவார். தானியேல் அதெல்லாம் செய்யலை. இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு பரிதவிப்பு இருக்குது. தேவன் அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கார், அனுப்பிச்சி விட்டார். அப்போ அது தூதர்வியல் என்கிற ஒரு புஸ்தகத்தில் அது 1800 பக்கம் அந்த ஒரு அதிகாரத்துக்கு வச்சுருக்காங்க. ஏன்டா பத்திரமா இருக்குது அந்த புக்கு. ஏன் இப்போ நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கலைன்னா அந்த புக்கை ஓப்பன் பண்ணி அதுலேருந்து ஒரு 4 பேஜ் எடுத்து நல்லா உறக்கமாக கத்தி படித்து செவுத்துக்கு தெரியப்படுத்துவேன், இல்லைன்னா ரோட்டில் தெரியப்படுத்துவேன் தேவனுக்கு. இது எப்படி இப்படி கொடுத்துருக்கிறீங்க, என்னதில் மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனை? எல்லாருக்கும் கேட்க உரிமை இருக்குது தகப்பன்ட்ட. இப்போ இந்த தகப்பனின் குணத்தை அப்படியே இயேசு கிறிஸ்து பாருங்கள். நீங்கள் லூக்கா 25ஆம் அதிகாரம் 20-30 வரைக்கும், லூக்கா 5ஆம் அதிகாரம் 20-30 வரைக்கும் கெட்டகுமாரன் ஸ்டோரி கொண்டு போய் இதை மேட்ச் பண்ணுவார். மோசே எழுதினதை இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை அப்படியே கடைபிடித்ததுனால இந்த உபாகம் 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் இதனுடைய தொடர்புடைய குணாதிசயங்கள், பிதாவின் குணாதிசயங்களை புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து தான் டெலிகேட் பண்ணுவார். அதான் சொல்கிறேன், இந்த ஒரு அற்புதமான புஸ்தகத்தை
ஒரு 6 நாள் ஆண்டவர் நமக்கு உழைப்பை கொடுக்குறாரு. 7 நாள் இதை திறக்கவோ இதை வாசிக்கவோ நமக்கு மனசு இல்லைன்னா அவருக்கு சுமக்க மனசு வருங்களா? அதனால தான் இயேசு கிறிஸ்து இமைப்பொழுதுல அந்த இரக்கத்தை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவர் சுமக்கிறார் என்கிற விசுவாசம் என்னும் கேடகம் உங்களுக்குள் வளர்ச்சி அடைய வேண்டும். அதுக்கு தேவனுடைய ஆலயத்துக்கு நீங்க அவசியம் வந்தே ஆக வேண்டும். தேவன் இல்லை என்று புத்திசாலி சொல்றது இல்லை. அவ்வளோதான், வசனம் முடிஞ்சது. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சது. தேவன் இல்லை என்று மதிகேடன் தான் சொல்லுவா, புத்திசாலி சொல்ல மாட்டான், பாக்கியவான் சொல்ல மாட்டான். ஏனென்றால் கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்து வைத்திருக்கிறார். காருண்யம் என்னும் கேடகத்தினால் நீதிமானை அவர் சூழ பாளையமிறங்கி வைத்திருக்கிறார். அந்த வேத புஸ்தகமும் நமக்கு சுமார் 1334 பக்கம் இருந்தாலும் இதனுடைய இணையாக தேவனுடைய பிள்ளைகளுக்காய் பரமதகப்பனின் அதிசயங்களை பார்த்து இன்று பரமதகப்பனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவதூதரியல், அதுவும் 1888 பக்கம் வைத்திருக்கிறார்கள். அது இப்போ எழுதினதில்லை, 200 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே எழுதிட்டாங்க. 1860 தேவ தரிசனத்தை பெற்ற ஒரு ஆங்கில மனிதன் அதை எழுதி அந்த நாட்களில் வாழ்ந்தவர்கள் தமிழில் அதை நமக்கு மொழிபெயர்த்து கொடுத்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் இந்த தேவன் நம்மை சுமக்கிற தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் நம்பினால், நாம் நம்முடைய தகப்பனாகிய பரமபிதாவாகிய இயேசு கிறிஸ்துவையும் குமாரனையும் நாம் சுமக்க கற்றுக்கொண்டால் பரிசுத்த ஆவியான துணையோடு தேவன் நம்மை சுமக்க வாய்ப்பு இருக்கிறது. சுமக்க நமக்கு மேல் வாய்ப்பு இருக்கிறது. இரண்டாவதாக, இதே உபாகமம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நம்ம பார்ப்போம் என்றால், ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ சிட்சை எல்லாருக்கும் பொதுவானது. அதை பிரசங்கி புஸ்தகத்திலே நாம் பார்க்கலாம். துர்மார்க்கனுக்கு என்ன நடந்ததோ அப்படியே நீதிமானுக்கும் நடக்கும். விலங்குகளுக்கு எப்படி நடக்கிறதோ, மிருகங்களுக்கு எப்படி நடக்கிறதோ அதே போல் மனிதனுக்கும் நடக்கும். ஆனால் அந்த சிட்சையை எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த 5ஆம் வசனம் சொல்லுகிறது. ஒருவன் தன் புத்திரரை சிட்சிக்கிறது போல உன் தேவனாய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று அறிந்து கொள்வதோடு நிறுத்தி கொள்ளாமல், அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரை அவருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படி அவருடைய கற்பனை கைக்கொள். அவருடைய கற்பனை என்ன உங்களுக்கு தெரியாதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு தெரியாது திரும்ப திரும்ப நம்ம பேசிட்டு இருக்க முடியாது. உங்களுக்கு எல்லாருக்கும் அவருடைய கற்பனை தெரியும், அவருடைய கட்டளை தெரியும். அதனால் ஒரு சிட்சை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் அந்த சிட்சையை தேவன் அனுமதித்தார் என்கிற ஒரு நல் இருதயத்தோடு நீங்கள் கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் வழி பேசாமல் நடப்பீர்கள் என்றால் உங்கள் முன்னிலைமை பார்க்கலும் பின்னிலைமை அதிக ஆசீர்வாதமாக இருக்கும். இல்லையே, அப்படி வசனம் போடலையே, பின்னிலைமை கேடுள்ளதாக இருக்குன்னு தானே இருக்குது. அது வேறு, துன்மார்க்கனுக்கு அது. நீதிமானுக்கு வரும் அநேக துன்பங்கள் அநேகமாக இருந்தாலும் கர்த்தர் அவனோடு இருந்து அவனுடைய எல்லாவற்றிலிருந்து அவனுக்கு விடுதலை கொடு. அப்போ நம்முடைய பரம தகப்பனுடைய குணம், அவர் நேசிக்கிற பிள்ளைகளை அவர் என்ன பண்ணுறவராக இருக்கிறாருங்க, சிட்சிக்கிறவராக இருக்கிறார். அப்படியே நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை கொஞ்சம் பார்த்துட்டு வெளிப்படுத்தின விசேஷம் 3:19 நீங்கள் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3:12 பார்க்கும்போது, தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை
கர்த்தர் எவரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை என்ன பண்ணுறாருங்க, சிட்சிக்கிறார். அப்போ சிட்சையின் பலன் என்ன? அவர் என்னை சுமக்கிற தேவன், இருந்தாலும் அவர் என்னால் தாங்கக்கூடாத சுமை என் மேல் கொடுக்கிறார். அப்படி கொடுக்கும்போது நான் இந்த வேத தியானத்தின்படி அவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். உலக தியானத்தின்படி நான் ஜெபிச்சேன்னா எனக்கு எதுவுமே நடக்காது. உலக மனித ஆலோசனையில் நான் ஜெபிச்சேன்னா ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்படியாது. என் தேவனுக்கும் எனக்கும் உள்ள ரகசிய உறவை நான் வெளிப்படுத்தக்கூடாது. அப்போ தேவன் எனக்கு செய்ய வேண்டிய காரியத்தை ஏற்ற வேளையில் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் அவருக்கு ஏற்றபடி நான் நடக்க வேண்டும். அதான் உபாகம் நீங்கள் வாசித்த 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவருடைய கற்பனையை வழி பேசாமல் இருக்க வேண்டும் என்றால் அந்த கட்டளையை நான் விசுவாசிக்க வேண்டும். அவர் நமக்கு கொடுத்த இந்த வேத பொக்கிஷத்தை நான் விசுவாசிக்க வேண்டும். இதன்படி நான் கேள்வி கேட்க எனக்கு உரிமை இருக்கு. சேட்டு போட்ட சப்பாத்தியை நைட்டு 8:30 மணிக்கு எனக்கு கொடுத்தா, சேட்டான் வீட்டு சப்பாத்தியெல்லாம் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துருக்கிறீங்களா? 1/4 கிலோவில் ஒரு சப்பாத்தி இருக்கும். சேட்டான் வீட்டு சப்பாத்தியெல்லாம் எப்படி இருக்குங்க? 1/4 கிலோவில் ஒரு சப்பாத்தி இருக்கும். அந்த சப்பாத்தியை போட்டு நைட்டு ப்ரேயர் முடித்து ஒரு வீட்டில் கொடுக்குறாங்க. முதல்ல நான் வேணான்னு சொல்லிட்டு தான் உள்ளே நுழைஞ்சேன். என் கூட 2 பேர் வந்தாங்க, என் வயசுக்கு வந்தாங்க. அவங்ககிட்ட சொல்லிட்டேன், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், இங்கே எதை கொடுத்தாலும் சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சா அதில் எல்லாம் ஊற்றிட்டாங்க. இப்போ அவங்ககிட்ட என்னால் வேணான்னு தள்ள முடியல. அது வேணான்ட்டு அது ஒரு ஃபாரினுக்கு போய்டும் அந்த ஃபோனு. அவன் ரொம்ப முடமசுரம் முடிச்சோன்னு ரொம்ப மரியாதை இல்லாமல் பேசுவாங்க. அவங்க இவங்ககிட்ட பேசுவாங்க, இவங்க நம்ம எல்லாருக்கும் தோட்டின்ற மாதிரி ஆகிடுச்சா, அதனால் ரொம்ப கேவலமாக பேசுவாங்க. அவன் ஊழியனா அதுக்கு தான் நாங்கள் மதிக்கிறது இல்லை. இவங்க ஒன்று சொல்லுவாங்க, அவன் அப்போ அந்த காலத்தில் தான் அவன் பைபிள் படித்து பெருசுன்னு நினச்சிட்டு இருப்பான், அப்படி இப்படின்னு பேச்சு வரும். இதுக்கு பயந்துக்கிட்டே சாப்பிட்டாச்சு. நம்பிக்கை இல்லை நமக்கு, அது குடலுக்குள் இரவு ஒத்துக்கலை. வீட்டுக்கு வந்தால் எல்லாம் என்ன கொடுத்தாங்க ஒன்றும் கொடுக்கல. பயங்கரமாக செஞ்சாங்க. 6 கிலோ கறி போட்டாங்க. நல்லா சாப்பிட முடியல அப்படின்ட்டு எல்லாம் பையன்கிட்ட கொடுத்துட்டேன்னொன்னே என் மருமகன் சொன்னேன், நைட்டெல்லாம் நீ எந்திரிச்சு ஓடிட்டு இருந்தீன்னா பாத்ரூம் கது உடச்சி போட்டுருவேன், நான் தூங்கணும் அப்படின்னு என் மகனை சாபம் விட்டாங்க. அப்புறம் நான் சொன்னேன், இல்லை அதெல்லாம் எதுவும் இல்லைம்மா, பயப்படாத, அவங்க வெறும் சப்பாத்தி தான் கொடுத்தாங்கன்னு. ஆனால் அது எல்லாருக்கும் ஒரு வாதையை உண்டு பண்ணிடுச்சு. இப்போ இந்த வாதையிலேருந்து நான் தப்பிக்கணும்னா ஒன்று, விஞ்ஞானத்தின் முறைப்படி மருந்து மாத்திரைகளை ஆலோசனைக்கு நான் சாப்பிடணும். இல்லைன்னா நான் போகும்போதே வாயை கட்டிட்டு போயிட்டு அவங்கள்ட்ட சொல்லிடணும், உங்கள்கிட்ட தண்ணி மட்டும்தான் எனக்கு குடிக்க ஆண்டவருடைய அனுமதி, உங்கள் வீட்டில் சாப்பிடக்கூடாது, நீங்களே என்னுடைய ஆத்துமா கிடையாது, நான் உங்களுக்கு மெய்ப்பெண் கிடையாது. கடைசி இந்த அமாவாசைக்கு சாமியாரை கூப்பிட்டு ஜெபம் பண்ணி மணி அடித்து உயிரை காப்பாற்றுன்றதுக்கு இப்போ நீங்கள் என்னை கூப்பிட்டுட்டீங்க, இதுக்காக நான் வந்திருக்கேன்னு ஓப்பனாக பேசியிருக்கலாம். நான் அதை பேச மறந்ததுனால எனக்கு திடீர்னு ஃபோன் நீ அவசியம் போய் ஆகணும்னு அன்றைக்கி போகணும். இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த சிட்சையை காப்பாற்றிக்கிறது 2 வழி. ஆனால் திங்கக்கிழமை நைட்டு அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு செவ்வாய்க்கிழமை நாமக்கல் போயே ஆகணும் வேலைக்கு. என் வண்டியை வளர்க்கும் போது ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆண்டவரே, மேல் பகுதி என்னுடையது, ஆனால் இந்த வயிற்று சம்மந்தப்பட்ட மற்றதெல்லாம் உம்முடையது, மருந்து மாத்திரை இல்லை, 2 மணி நேரம் நான் ஓட்டுவேன் வண்டி, ஆனாலும் என்னை பலவீனம் தாக்கக்கூடாது, நான் திரும்ப வீட்டில் தான் சாப்பிட்ணும், வழியில் எனக்கு பசி வந்தால் கூட அடக்கி போடணும் அப்படின்னு தான் ஜெபம் பண்ணி போனேன். அப்போ அந்த ஜெபத்துக்கு எடுத்துக்கிற வசனம் என்னன்னா, அதுக்கு ஒரு சங்கீதத்தை கண்டுபிடிச்சி அந்த சங்கீதத்தில் இருக்க 10 வசனத்தை ரிப்பீட்டடு ஃபோன்லேயே ஸ்பீக்கர் போட்டுவிட்டு கேட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் போட்டுட்டு போயாச்சு. ஆனால் கர்த்தர் நான் என்ன விரும்பினேனோ அதே போல் தான் கொண்டு வந்தார். ஆண்டூர் கேட்டு வர வர ரொம்ப டயர்னஸ் ஆகிடுச்சு, உடம்பு சுகராக, எனக்கு நல்ல வெயில், கடை தெரியல. எப்போயுமே வளைவில் ஃபஸ்ட்டு கடையிலே நின்று நான் பப்ஸும் காஃபி சாப்பிடுவேன், இல்லைன்னா நல்லா லெமன் டீ நல்லா இருக்கும். ஆனால் என் வண்டி என்ன ஆகிடுச்சுன்னா, அந்த கடையை விட்டுட்டு பார்க்கிங்க்கு 2 கார் நின்னதுனால கடைகிட்ட இடம் இல்லைன்னா வண்டி விட்டுடுச்சு. இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி
வழக்கமாக அந்த காலத்தில் குருசாம்பாளையம் போகும்போது அந்த கடையில் சாப்பிட்ற கடைக்கு ஓடி போயிடுச்சு வண்டி. அங்கே போனால் 5 ரூபா டீ தான் அங்கே அந்த காலத்துலேருந்து. இன்னும் 5 ரூபாய்க்கு தான் தராங்க. ஆச்சரியமாக இருந்துச்சு. 10 ரூபாய்க்கு 3 பஜ்ஜி இன்னும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க காலங்காலமாக 50 வருஷமாக இருக்கிற கடை. அப்புறம் அங்கே ஒரு 20 ரூபாய்க்குள்ளே என் பிரச்சனையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து 4 மணிக்கு சாப்பிட்டு மன்னிப்பு கேட்டு சாப்பிட்ட வாட்டி அது ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் நம்ம வெளிநடத்திடுச்சு. இதை நான் மருத்துவத்துக்கு போயிருந்தேன்னா ஒரு 1000 1500 ஆயிரும். அந்த இதை வச்சு தான் இன்றைக்கி சர்ச்சு தான் எனக்கு முக்கியம், ஆளே வேணாம்பா, நீங்கள் என்ன வேணாலும் என்னை பற்றி சொல்லிக்கிங்க, எனக்கு தேவை தேவனுடைய கரம், தேவனுடைய இரக்கம் வேணும். அப்போ அந்த தகப்பனின் அன்பை நம்ம சரியாக புரிஞ்சிக்கலைன்னா நமக்கு விடியற்காலத்து வெளிச்சம் இல்லை. உடம்புல ஒன்றுமே இல்லை. அங்கே போயிட்டு சாப்பிட்டு வந்து நைட்டு 2 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு. உள்ளே போயிட்டு வந்து 7:30 மணி வரைக்கும் ஒரு 7 தடவை 8 தடவை போயாச்சு. திரும்ப பச்சை தண்ணியை குடிச்சிட்டு காலையில் தைரியமாக கொஞ்சோண்டு சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு கிளம்பிட்டேன். ஏறக்குறைய 170 கிலோமீட்டர் அன்றைக்கி ரவுண்டு முடிச்சுட்டும் வந்துட்டேன். 500 ரூபா பெட்ரோல் ஊற்றி எல்லா வேலையும் முடிச்சுட்டு நிம்மதியாக வந்துட்டேன். அப்போது தேவன் சிட்சிக்கும்போது அந்த சிட்சை கர்த்தருடைய தான் கேட்டுட்டு நம்முடைய குறைகளை முதல்ல தேவன்கிட்ட தெரியப்படுத்திக்கணும். நம்ம மனமேட்டுமையாக இருந்தோம்னா அது ஒரு 2 நாள் லீவ் எடுத்து கொடுக்க வச்சிரும். அந்த 2 நாள் கர்த்தரை மகிமைப்படுத்த முடியாமல் போகும். அதை வச்சு 4 சொந்தக்காரங்க வருவாங்க, 4 தெரிஞ்சவங்க வருவாங்க நம்மளுக்கு. அந்த 3 நாளாக நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்த முடியாமல் என்ன ஆகிடுங்க, வீணாக போயிடும். நமக்கு நாட்கள் எவ்வளோ நாள் கர்த்தர் கொடுத்துருக்காருன்றதெல்லாம் அவங்கவுங்களுக்கு கர்த்தர் பேசுவார். அதெல்லாம் பேசாமலாம் இருக்க மாட்டார். அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கர்த்தருக்குள் வளர கற்றுக்கொள்ளணும். இப்போ படித்தோம் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிற, ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. நம்ம 6 மாதம் கிடக்கிறோம். மாம்சத்தின் தகப்பன் இப்போ நம்மகிட்ட இல்லை, மாம்சத்தின் தாய் இப்போ நம்மளோட இல்லை. அந்த உறவு நிரந்தரம் தான். ஆனால் அந்த உறவு வேறு வழியில் தேவன்கிட்ட போயிடுது அந்த ஆத்துமா. அப்போ நிரந்தரமான தாயும் தகப்பனும் நமக்கு யாராக மாறுறாருங்க, பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் மாறுறாங்க. அப்போ இவங்களோட நம்ம அவங்கள நேசிக்கிறவங்களுக்கும் ஒரே கணக்குன்னு சொல்கிறாரு, நேசிக்காதவர்களுக்கும் ஒரே கணக்குன்னு சாலமன் சொல்கிறத மீண்டுமாய் சொல்லி இந்த புத்தகத்தை முடிக்கிறாரு. தேவனுடைய குடும்பங்களில் ஆதாம் ஏவாள் ஒரு குடும்பமாக வருது. ஆனால் அந்த குடும்பம் இழந்ததை வெளிப்படுத்தல ஒரு 12 கோத்திரத்தை வச்சு அதை ஃபுல்ஃபில் பண்ணுவார் ஆண்டவர் பரலோகத்தை. அப்போ அந்த 12 கோத்திரத்தில் நம்ம ஏதாவது ஒரு கோத்திரமாக இருந்தால் நம்ம சீட் கிடைச்சிரும் அப்படின்னு ஆணித்தரமாக வேத வசனத்தை வைத்து நாம் தேவனிடத்தில் பேசுகிறோம். இல்லை, நம்ம ஆணித்தரமாக வேத வசனத்தை வச்சு தேவன்கிட்ட யாரும் அதிகம் பேசுறது இல்லை. ஆணித்தரமான வேத வசனத்தை நீங்கள் கொண்டு பேசணுன்னு தான் இந்த சாட்சியெல்லாம் நான் சொன்னேன். இதெல்லாம் பெரிய சாட்சியெல்லாம் கிடையாது. நீங்கள் தேவனுக்குள் இருக்கும்போது அவரை நேசிக்கிறவர்களுக்கும் அவர் ஒரு சிட்சையை வைத்திருக்கிறார், அவரை நேசிக்காதவர்களுக்கும் அவர் ஒரு சிட்சையை வச்சிருக்கிறார். இதை இயேசு கிறிஸ்து சொன்னதை நீங்கள் பார்க்கும்போது லூக்கா 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் ஒரு வசனத்தை மட்டும் பாருங்கள். இயேசு கிறிஸ்து சொல்லுவார் பிதாவினுடைய அன்பை குறித்து கோத்திர பிதாக்களுக்கு அவர் அன்றைக்கி சொல்வார். அவருடைய யூத ஜனங்களுக்கு அவர் சொல்லி தருவார். என் தேவனை பற்றி நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நான் உங்களுக்கு ஒரு சின்ன உவமையை சொல்கிறேன். 20ஆம் வசனம் என்னப்பா சொல்லுது? அவன் தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி, பாருங்க, மனதுருகிற தகப்பனை அந்த இடத்துல காட்டுறார் இயேசு கிறிஸ்து. எங்க நாம் சிட்சிக்கிற தேவனை குறித்து பார்க்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து உபாகம் தெரியாதவரா அப்படி நம்ம தப்பு கணக்கு போடக்கூடாது. இந்த உபாகமம் எல்லாம் அவர் கற்று தேர்ந்தவர், அவர் கல்லாதவர்ன்றதெல்லாம் இல்லை.
அவர் கல்விமானி நாவை பெற்றவர். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பள்ளிக்கூடம் போல, ஆனால் கல்விமானி ஞானத்தை பெற்றவர். நல்ல கரங்களை உற்சாகமாக தட்டுங்க, நல்லா தட்டிங்க. நான் எப்பயுமே அதுக்கு அந்த வார்த்தைக்கு எப்பயுமே நல்ல வேதத்தை டிக் பண்ணுவேன். படிக்கும் காலத்தில் எனக்கு பைபிள் காலேஜ், அப்பாவே ஊழியக்காரனாக இருந்ததுனால் பைபிள் காலேஜுக்கெல்லாம் எனக்கு இடம் கிடைச்சது. நான் தான் என் இடத்த என் சகோதரனுக்கு விட்டு கொடுத்தேன். உலகம் எனக்கு தேவைப்பட்டது. அப்போ நான் எதை விரும்பினோ அதை ஆண்டவர் கொடுத்தார். அப்புறம் சிச்சை வச்சார், அடித்தார், திரும்ப கொண்டு வந்தார். அதனால் நான் காயத்தின் தழும்புகளும் உள்ளத்தில் உரைக்கும் அடிகளும் பொல்லாதவனை அழுகிற தொடங்கும், அதை நான் மறக்கிறது இல்லை. அதனால் ஜனங்கள் என்னை பொல்லாதவன் சொன்னாலும் எனக்கு அதை பற்றி வருத்தம் இல்லை. ஆனால் எனக்கு அந்த கல்விமானி ஞானம் எந்த ஒரு பைபிள் காலேஜுக்கு போகல. ஆனால் பணம் கட்டி பைபிள் காலேஜ் சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வச்சுருக்கேன். ஏடிஏ பல்கலைக்கழகம் மூலிமா எல்லா சர்டிஃபிகேட்டும் என்கிட்ட இருக்குது. ஆன்லைன் கோர்ஸில் படித்து எல்லாமே எவ்ரிதிங் ஓகே. ஆனால் வெளியே போய் ஊழியக்காரனை ஆட்டி சொன்னது கிடையாது, சொல்கிறதும் கிடையாது. அப்போது தேவன் நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் அவர் செய்கிற தகப்பன் என்பதை சரியாய் செய்கிற ஒரு நீதிபரன் தகப்பன். அதனால தான் இந்த 15ஆம் அதிகாரத்தில் லூக்கா 15 இந்த விஷயத்தை அழகாக தெளிவாக சொல்லி காட்டுவார் அவங்கக்கிட்ட. இந்த தகப்பன் ஒரு மனதுருகிற தகப்பன். அடுத்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுக்கு என்ன செய்து வைப்பார் பாருங்க. தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்வதற்கு எனக்கு என்ன இல்லை, பாத்திரவான் அல்ல. நீங்கள் உங்களை தாழ்த்தும் போது தேவன் உங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார். உங்களை நீங்கள் தாழ்த்தி பாருங்கள் தேவனுடைய சமூகத்தில், அவர் நிச்சயமாக உங்களை உயர்த்துவார். எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை நான் சொல்லி கொண்டு போகலாம், ஆனால் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த தேவன் அந்த சுமக்கிற பழக்கத்தை இவர் இடத்தில் இருப்பதினாலே அந்த சுமக்கிற தேவன் இந்த வெளிப்படுத்தின புத்தகத்தை முடிக்கும்போது கூட இந்த வார்த்தையை சொல்லுவார், நான் இலவசமாய் உங்களுக்கு ஜீவ தண்ணீரை வைத்திருக்கிறேன்னு சொல்வார். இந்த புத்தகத்தை நம்ம முடிக்கும் போது பைபிளே முடிக்கிறோம், முற்றிட்டுன்னு வரும். அதில் பார்த்தீங்கன்னா, தாகமுள்ளவன் என்னிடத்தில் வரக்கிடவன், நான் அவனுக்கு இலவசமாய் ஜீவ தண்ணீரை தருவேன். அப்போ ஒரு தகப்பன் தான் நேசிக்கும் பிள்ளை தன்னை விட்டு தூர போனாலும் அந்த பிள்ளை பரத்துக்கு விரோதமாகவும் தாய் தகப்பனுக்கு விரோதமாய் பாவம் செய்திருந்தாலும் அந்த பாவத்தை மன்னித்து மறந்து அரவணைக்கிற ஒரு தகப்பனாக இருக்கிறபடினாலே ஓய்வு நாள் தோறும் அவரை சந்திக்கிற குடும்பம், ஓய்வு நாள் தோறும் அவரை பிரார்த்திக்கிற குடும்பம், ஓய்வு நாள் தோறும் அவருக்கு மரியாதை செலுத்துகிற குடும்பம் நிச்சயமாய் தேசத்தில் நிலைத்து நிற்கும். இதுக்காவது கை தட்டிக்க மாட்டீங்களா? உங்கள் குடும்பம்லாம் வளர வேணாமா? என் பேரனுக்கு சூடாக சோறு ஊட்டாதீங்க, மீசை போயிடுனா உடனே கண்ணாடி வந்து பார்த்துட்டு போயிடுவா. தாத்தா இந்த ஓரம் காணும் தாத்தா, நீங்கள் சொன்ன மாதிரி பாட்டி சூடாக சோறு போட்டு என் மீசை எடுத்துட்டாங்க தாத்தா. நேற்று இன்னும் கவலைப்படாதப்பா, மீசை வளர்ந்துடும், இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆமேன்னு சொல்ல அந்த மீசை வளர்ந்துடும். அவனுக்கு முடி எங்கே இருக்குன்னு தெரியல, அவன் கலருக்கு அது அவனுக்கு குச்சி மாதிரி தெரியறதுனால உடனே. அப்போது நீங்கள் அவருடைய பிள்ளையாக இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சியிலும் சரி, உங்களுடைய ஏழ்மையிலும் சரி, அவர் உங்கள் பாத்திரங்களை கவனித்து ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். என் பாத்திரம் நிரம்பி விழுகிறது, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அப்போ இந்த காரியத்தில் இப்போது அந்த கெட்ட குமாரனுக்கு இவர் மனம் இறங்குகிற தகப்பன் சொல்கிறார். இதை சங்கீதம் சொல்லுவார் பாருங்கள். நம்ம தாவீது சொல்வார், சங்கீதம் 103ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவீது என்ன சொல்கிறார் பாருங்கள். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்கிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நீங்கள் கர்த்தருக்கு பயந்து பாருங்கள், மனுஷனை விட்டுருங்க,
மனுஷனை பார்க்காதீங்க. நாசில் சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். அப்போ நீங்கள் கர்த்தருக்குள் இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அப்போ அவர் உங்களை சுமந்து கொண்டு இருப்பதினாலே உங்கள் பாரத்தை அவர் மேல் நீங்கள் வைக்க பழகி கொண்டீர்கள் என்றால், இந்த பழைய ஏற்பாட்டின் வசனங்கள் தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் யாராக இருந்தாலும் என்னிடத்தில் வந்துருங்கப்பா, நான் உங்களுக்கு இந்த 2 மணி நேரம் உங்களுக்கு ஒரு கிரேஸ் டைம் வாழ்க்கையில் இளைப்பாறுதல் நேரம். நீங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு வர்றதெல்லாம் ஒரு இளைப்பாறுதலின் நேரங்க. நீங்களா சத்தியத்தை பகுத்தறியாமல் ஒரே சத்தியத்துக்குள்ளே நீங்கள் ஒரு சபைக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கீங்க. ஏன் சிறுவாழ்க்கையில் அப்படியெல்லாம் இல்லை. ஃபஸ்ட்டு கோட்டையில் இருக்க சர்ச்சுக்கு எங்கள் தாத்தா கூப்பிட்டு போனார். அடுத்தது சிஎஸ்ஐலேருந்து இந்தியன் காஸ்பல் லீக்னு ஐஜிஎல் கூப்பிட்டு போனார். அப்புறம் படிக்கிறதுக்கு நான் ஒரு 4-5 வருஷம் திருவண்ணாமலை பக்கம் போனோம். லுத்தரனுக்கு போயிட்டேன், ஏஎல்சி லுத்தரன். அதெல்லாம் ரொம்ப நல்ல ஜாலியான இருக்கும். 1 மணி நேரம் சபைனா 1 மணி நேரம் தான். அதான் நம்ம இவங்க கல்யாணம் இதில் தான் நடந்தது, அந்த குரூப்பில் தான் நடந்தது. அதே ஆர்கான் தான் போடுவாங்க, இன்னும் அதே பாட்டு தான் அந்த காலத்துலேருந்து. இப்போ சபைக்கு திருமணமாகி வந்திருக்கிறாங்களே, ஜோடி இருக்கிற சபை லுத்தரன் சேர்ந்தது, அதில் வளர்ந்தேன். திரும்ப சிபிஎம் டிபிஎம்னு ஓடினது. என்ன உங்களோட தொடர்பு இருக்குது? பாஷை அவசியம், பாஷை இருந்தால் தான் பரலோகம், அதுக்கு போகணும். அப்புறம் பாஷையெல்லாம் வேண்டாம், இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம பிரதரனுக்கு வந்துட்டோம். என்ன கொடுமையெல்லாம் வாழ்க்கையில் எனக்கு இருக்குது. ஆனால் நீங்கள் கொடுமையை அனுபவிக்காதீங்க. நிறைய டாக்டரினில் நான் இருந்தேன். ஆனால் இப்போதைக்கு வேதம் நல்லா, இப்போ இத்தனை கோத்திரத்தின் மக்களையும் பார்த்துட்டு உண்டு, இதில் யார் போவாங்க யார் போக மாட்டாங்க இப்போ என்னால் அனலைசிஸ் பண்ண முடியுது. நான் போகிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது தான் நான் பார்க்கணும், மற்றவங்கள பற்றி குறை சொல்கிறதுக்கு இல்லை. அப்போ இப்போ இந்த பூமியில் கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்ட்டார். அதனால் நாம் அதை பற்றி பேசிட்டு உட்காந்துட்டு இருக்க டைம் இல்லை. அப்போ இந்த சங்கீதக்காரன் என்ன சொல்கிறாரு, ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்கள் இறங்குகிறார். அதில் குறைச்சிங்க. அல்லேலூயா. இருங்க, மைக் டெஸ்ட் பண்ணிக்கிறேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போது இது தேவன் நமக்கு இறங்குகிற தகப்பன். அது நீங்கள் உபாகம் 13ஆம் அதிகாரத்துக்கு வந்துடுங்க. 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது, பிதாக்களுக்கு இல்லைன்னா அந்த மைக்கை கூட கொடுத்துருப்பா. உன்னுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தி அடைய பண்ணுவா. இப்போது என் தாத்தா கையை பிடிச்சிட்டு சபைக்கு போனேன், எங்கள் அப்பா கையை பிடிச்சிட்டு சபைக்கு போனேன். இப்போ நானே அப்புறம் தனியாக சபைக்கு போனேன். இப்போது என் கையை பிடிச்சிட்டு என் பையனை கூப்பிட்டு போனேன். இப்போது என் பையன் கையை பிடிச்சிட்டு அவன் பையன் வரான். அப்போ இது மாறுறதுக்கு எத்தனை லைன் ஆச்சுங்க? 5 ஆயிடுச்சு. 3ஆம் 4ஆம் தலைமுறை வரை விசாரிக்கிறவர் ஒரு பார்ட்டு. ஆனால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடந்தீங்கன்னா உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை என்ன பண்ணுவாருங்க? விருத்தி அடை செய்வார். எங்கள் தாத்தா என் கையை பிடிச்சிட்டு போகும்போது என்ன நினச்சி கூப்பிட்டு போவார்? இவனையும் எப்படியே இந்த ஏசாமி என்ன பண்ணிக்கணும்? ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா அவர் ஊழியத்துக்கு கொண்டு போய் கணக்கு கொடுக்கும் போது நான் போய் பார்த்துருக்கேன். அவருடைய தலைவர்கிட்ட அவர் போய் இந்த வார காணிக்கை கொடுப்பார். அதை நான் வாலிபனாக இருக்கும்போது எங்கள் அப்பாவோட போய் கொடுத்துருக்கேன் அந்த கூட்டத்தில். அப்புறம் நான் தனியாக ஊழியம், அப்புறம் என் சகோதரனுக்கு ஊழியம், இப்போது உங்களுக்கு ஊழியக்காரனாக நின்றுட்டு இருக்கேன். அப்போ தேவனுடைய வார்த்தைகள் பொய்யல்ல. இந்த வார்த்தைகளை நம்ம சரியான பாதையில் கண்டுபிடிச்சி
அவரோட வாழணும்னா இந்த ஓய்வு நாளை தோறும் நீங்கள் தேவனை மகிமைப்படுத்த காத்திருக்க வேண்டும். இந்த தகப்பனின் குணங்களை நீங்கள் முழுமையாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த தகப்பன் பெற்ற பிள்ளைகளைப் போல உங்களை வழிநடத்தப்பட வேண்டும் என்றால், அவர் சிட்சிக்கிற தேவனாய் இருந்தாலும் அவரே உங்களுக்கு மனமிறங்கி உங்களை என்ன பண்ணுறேன்னு சொல்கிறார் பாருங்க. கர்த்தர் தனது கோபத்தின் உக்கிரங்களை விட்டு திரும்பி உனக்கு தயை செய்து உனக்கு இறங்கி உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி விருத்தி அடைய பண்ணுவான்னு சொல்லிட்டு, அப்புறம் அவங்க எப்படி வாழணும், அந்த விருத்தியில் நீங்கள் என்ன பண்ணணுன்றதெல்லாம் 14ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு அவர் கொண்டு போவார். அப்போ நாம் தேவ பிள்ளைகளாய் இருக்கும்படி அடுத்தது நம்முடைய காரியத்தை அவர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். அதை நம்ம லூக்கா 15:20 பார்த்துட்டோம். அந்த மன்னிப்புக்கு பிறகு ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு கொடுக்கிற தகப்பனாக இருக்கிறார். லூக்கா 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை கொஞ்சம் பார்க்கலாம். நம்ம லூக்கா 3:22 பரிசுத்த ஆவியானவர் நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தார். நம்ம தேவன் நம்மை நேசித்தால், தேவனுடைய ஆவியானவர் நம்மேல் நிழலிட்டால், நான் முதல்ல சொன்னது போல தானியேலின் தரிசனத்துக்கு தேவன் நாட்கள் கடந்து வந்தவுடன் அவன் சொன்னான், இந்த உலகத்தின் அதிபதிகள் என்னை மறைத்ததினாலே தேவன் உனக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதம் நாள் தள்ளி போனதை தவிர அது இந்த நாளில் உனக்கு வந்து சேர்ந்தது என்று சொன்னான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தாமதமானாலும் எந்த ஒரு காரியமும் தேவன் சிட்சிக்கிற பிள்ளைகளுக்கு தாமதமானாலும் அந்த தாமதத்தை உடைத்து அதை தகுதியான நேரத்தில் தகுதியான நபருக்கு இந்த கர்த்தர் தாமாகவே முன்வந்து கொடுக்கிற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த தேவனை நீங்கள் என்றென்றும் மறக்கக்கூடாது. இவர் நேசிக்கிற தகப்பனாய் இருக்கிறார். இவர் நேசிக்காவிட்டால் நான்லாம் உயிரோடு இருக்க முடியாது. 7 ஆப்ரேஷன் முடித்தோம். கர்த்தர் 0 வெளியே அனுப்பிச்சார். பணம் எங்கே வந்தது, எங்கே போச்சு, எதுவுமே இன்னும் அறிந்து கொள்ளவில்லை. செய்கிற மனுஷன் சொன்னான், பாட்டு பாடி ஆப்ரேஷன் பண்ணான். ஒன்றுமே புரியலை. என்னமோ நடக்குது, மர்மமாக இருக்குன்னு என் கண்ணுக்கு அந்த மருத்துவர் பாட்டு பாடி செஞ்சு அனுப்பிச்சார். ஏன்னா அவருக்கே புரியல. அதுபோல் தேவன் நேசிக்கிற பிள்ளைகளாக நாம் இருந்து பார்ப்போம் என்றால் இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு வரும். அப்போ தேவன் நேசிக்கிற பிள்ளைகள் மேல் ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். அந்த அடையாளம்தான் பரிசுத்த ஆவி. அந்த அடையாளம் தான் என்னங்க? அந்த ஆவி உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா, உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா, நீங்கள் ஓய்வு நாள் நீங்கள் எதை எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிருவீங்க? எதை எடுத்து வர ஆரம்பிச்சிருவீங்க? வேதத்தை தூக்கிட்டு வேதனையோடு வந்தாலும் நீங்கள் கடந்து போகும்போது உங்கள் தகப்பன் உங்களை ஆசீர்வாத பத்திரத்தோடு உங்களை அனுப்புவார். அந்த பத்திரம் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். இப்போ வியாதி, அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாம் நீங்கள் அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க. அப்போ நீங்கள் சுத்த இருதயத்தோடு இருப்பீர்கள். நீங்களே தேவனை தரிசிப்பீர்கள். நீங்களே பாக்கியவானாக இருப்பீர்கள். அதுதான் இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்தில் சொன்னார். சுத்த இருதயம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் யாரை தரிசிப்பார்கள்? நீங்கள் தேவனை தரிசிக்க வாங்க. மனிதனை புகழ்ந்து பாடுறதுனால ஒன்றும் கிடையாது. மனித புகழ்ச்சியே நம்முடைய தேவன் விரும்புறதில்லை. தேவன் என்ன செய்கிறாரோ அதை நீங்கள் செய்ய பழகிக்கொள்ளுங்க. தேவன் விரும்புகிறத செய்யுங்க. ஐயோ நான் போலேன்னா அது நடக்கும், இது நடக்கும், அதெல்லாம் நினைக்காதீங்க. நீங்கள் முதல்ல ராயனுக்கும். அப்போ இந்த ஓய்வு நாள் யாருடையது? கர்த்தருடையது. அப்போ இந்த ஓய்வு நாளை நீங்கள் அசட்டை நினைக்கும் போது, உங்களுடைய பிரச்சனை வரும்போது, அவர் கொஞ்சம் ஒதுங்கும் போது உங்களுக்கு டென்ஷன் ஆகிடுது. ஆனால் நீங்கள் அதை வேதத்தின்படி ஆராய்ந்து அந்த வேத வசன துணை கொண்டு, இப்போ நான் சொன்ன சான்றை போல்
நீங்கள் அவர்கிட்ட பேசுனீங்கன்னா அதுக்கு அவர் பதில் கொடுப்பார். இப்போ நான் பேசுகிற மாதிரி பேசுங்கலாம் நான் சொல்லித்தரதில்ல, நான் ஜெபம் பண்ணுற மாதிரி பண்ணுங்கலாம் சொல்லித்தரதில்லை. நான் 8 மணி நேரம் இருப்பேன், எல்லாம் வந்து சேருங்க நான் கூப்பிட்றதில்ல. நான் 12 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன், வந்து பாருங்கள், ஒரு கை பார்த்துக்கலாமா, அப்படியெல்லாம் நான் கூப்பிட்றதில்லை. ஏன் அதெல்லாம் மாம்சத்தில் நடந்த அந்த காலம்லாம் போயிடுச்சு. இப்போல்லாம் ஒன்றுமே கிடையாது. தேவன் நீங்கள் சரியாக உக்காந்தீங்கன்னா உங்கள் அருகில் வந்து அவர் நல்ல ஒரு மெல்லிய காற்றை கூட உட்காந்துட்டு போவார், உங்களுக்கு தெரியாது. அதிகாலையில் நீங்கள் தேவன்கிட்ட எழுந்த நல்லா பழகிட்டீங்கன்னா அன்றைக்கி நீங்கள் ஒரு கொஞ்சம் 1/4 மணி நேரம் தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க, அந்த டைம் உங்களுக்கு தள்ளுதுன்னு வைங்க. இந்த அடைக்கலான் குருவியும் தகவலான் குருவியும் போடும் பாருங்கள் ஒரு சத்தம், காதுக்குள்ளேயே வந்து கத்தும். ஆனால் காதுக்குள்ளே இது வராது, வீட்டுக்குள்ளே வராது. ஆனால் அது போடுற சத்தம் பேர் இருந்துச்சு எழுப்பி விட்டுரும். அப்போ தான் நமக்கு தெரியும் துக்கம். நமக்கு ஐயோ மணி நம்ம பேசிகிட்டு இருக்க நேரம் மாறி போச்சு அப்படின்னு தேவன்கிட்ட பேசலாம். நீங்கள் அதனால் உங்கள் தகப்பன் பரலோகத்தில் இருக்கிற பரமபிதாவாகிய தகப்பனுடைய அன்பை நீங்கள் முழுமையாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஓய்வு நாளையும் நீங்கள் ஓய்வாக இருக்கிற நாளிலும் பரிசுத்த வேதாகமத்தை கடைப்பிடியுங்கள். இந்த கட்டளையே விளக்கு. கரங்களை தட்டி அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எழுந்து நிற்போம், ஒரு பாடலை பாடி நாம்